இப்போது மருத்துவரையா இப்படி ஒரு நல்ல முடிவெடுத்த பிறகு இந்த சேலம் பொதுக்குழுவில் மருத்துவரையா உருக்கமாக பேசுகிறாங்க, கண்கலங்கி பேசுகிறாங்க. இந்த கண்கலங்கிய காட்சி தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை உண்டாக்கி பாட்டாளி மக்கள் கட்சியினர், அனுதாபிகள் அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியை சாராத பிற கட்சியை சார்ந்தவங்க கூட ஐயோ மருத்துவரையா கண்கலங்கினார், எந்த வயசில் இவ்வளோ காலமாக இருந்தவர், ரொம்ப துணிச்சல் மிக்க தலைவர் இப்படி கண்கலங்கினார்னு சொல்லி எல்லாரும் இன்னைக்கு ஒரு அதிர்வலை உண்டாக்கிறது. அது மிகப்பெரிய வரவேற்பு, அந்த கட்சிக்கு வரவேற்பு. கட்சியினுடைய வரவேற்பு தான் நாங்கள் விருப்ப மனு வாங்கணும். விருப்ப மனு பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றா வலிமையாக இருந்த நேரத்தில் கூட இப்படி நாங்கள் பார்த்ததே இல்லை. நாங்கள் விருப்ப மனு வாங்கியிருக்கிறோம். 4109 விருப்ப மனு. அது கூட்டமாக பல நூற்றுக்கணக்கான வண்டிகள் மனு கொடுத்த காட்சி பார்த்துட்டு நாங்கள் பிரமிச்சு போயிட்டு எதை காட்டுதுன்னா மருத்துவரையா பின்னால் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்குதுங்கிறது தான் இந்த விருப்ப மனு வாங்கின நிகழ்ச்சி காட்சி. அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவரையா தலைமையில் தான் வலிமையாக இருக்குது. மருத்துவரையா இந்த தேர்தலுக்கு பேசுகிற கூட்டணி தான் மிகப்பெரிய கூட்டணியாக, வெற்றி பெற கூட்டணியாக, வெற்றி கூட்டணியாக அமையும். மருத்துவரையா அமைக்கிற கூட்டணி தான் ஆட்சி அமைப்பு, ஒன்றும் மாற்றமே இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இவர் தலைவர் இல்லை, அன்புமணி தலைவர் இல்லைன்றீங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாமகவுடன் பாமக தலைவரை 2 பேர் சந்தித்து ப்ரெஸ் மீட்டே கொடுத்தாரு. அது இல்லாமல் பிரதமர் மோடி நாளைக்கு வராங்கல்ல, செங்கல்பட்டில் வர்றதுல அவரும் கலந்துக்கிறார், அன்புமணியும் கலந்து வருதா சொல்கிறாங்க. ஒரு தலைவர் நீங்கள் இல்லைன்றீங்க, ஆனால் அவங்க தலைவர்ன்றனால தான் அவங்க அழைப்பு கொடுக்குறாங்க. நீங்கள் நீதிமன்ற தீர்ப்பு பி.கே. மணியும் மருத்துவரையாவை சொல்கிறாங்க, நீதிமன்றம் சொல்லியிருக்குது. அப்போ நீதிமன்றம் சொன்னதை மீறி சொல்லலாமா? அப்படி சொன்னால் அது என்ன ஆகும்? நீதிமன்ற அவமதிப்பு. அது நீதிமன்ற அவமதிப்பு செயல் தான் அது. இது சம்மந்தமாக எதனா வழக்கு எதனா அவர் கூடியிருங்க சார்? அவர் பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவனை வழக்கு என்ன கூடியிருங்களா? அது மருத்துவரையா முடிவு பண்ணார் கலந்து சார். கூட்டணி பற்றி எப்படி ஐயா என்ன முடிவு பண்ணியிருக்காரு? விஜய் கூட உங்களுடைய மகன் பேசுகிற மாதிரி தகவல் வருது. இது நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியுது. இல்லை, தமிழ்குமரன் விஜய் தாவாக்கா கூட பேசுகிறாரு, ஐயா கிட்ட கூட ஃபோனில் பேசுன மாதிரி ஒரு தகவல் பரவுது. இல்லை நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியுது. இது வரைக்கும் அப்படி ஒன்று நடந்த மாதிரி தெரியல. ஒன்று இந்த கூட்டணி சம்பந்தமாக பல பேர் பல்வேறு கட்சிகள் இருந்து இன்னைக்கு பெரிய கட்சிகள், மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள், பல கட்சிகள்லேருந்து புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள், எல்லா கட்சிகள்லேருந்தும் சில பேர் எல்லாருக்கும் பேசுகிறாங்க, எங்ககிட்ட பேசுகிறாங்க, எங்கள் கீழே இருக்கிறவங்ககிட்ட பேசுகிறாங்க, தூது அனுப்புகிறாங்க, எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு தேர்தல்னு சொன்னாவே இதெல்லாம் சகஜம் தானே. தேர்தல் நேரத்தில் எல்லாரும் பேசுவாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் பேசுவாங்க. ஆனால் முடிவு மருத்துவரையா அறிவிக்கிறது தான். அதனால் பேசுகிறது இயல்பு தானே. ஆனால் நீங்கள் சொன்ன செய்தி அப்படி நடக்கலை. இது அப்படி நடக்கவும் இல்லை. நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியுது.